என் 30 நாட்கள் உங்களை மாதிரியா ஓடுது? எத்தனை நாட்கள் என்னை வீட்டுக்குள் அடக்கி இருக்கிறீர்கள்? எத்தனை நாட்கள் என் பூஜை அறைக்குள் வரவிடாமல் என்னை அழைக்கிறீர்கள்? எத்தனை நாட்கள் நான் வாய் பேசக்கூடாது என்று சொல்கிறீர்கள்? எத்தனை நாட்கள் நான் வேகமாக நடக்கக்கூடாது என்று சொல்வீர்கள்? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். இந்த கேள்வி ஒரு பெரிய கலைப்படைப்பின் அல்லது ஒரு பெரிய தர்மத்தில் இருந்து எழுந்த கேள்வி அல்ல. ரொம்ப சிம்பிளான கேள்வி, ரொம்ப எளிமையான கேள்வி. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 17 வயசு, ரொம்ப கஷ்டப்பட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்ட வந்து 3 சரோஜதேவி புக், செக்ஸ் புக் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப கஷ்டம், அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது பெரிய அண்ணாங்கள்லாம் சொல்லி அப்படி ஒரு புக்கு படிக்கிறதா 3 புக் வாங்கிட்டு வந்து அதை வந்து ஒழிச்சு வச்சு கிட்டத்தட்ட 1 மாதம் எங்கள் அம்மா என் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். எங்கள் அம்மா மார்க்கெட் போயிட்டு வருவாங்க. ஆனால் அது எடுக்க போவோம், ஆனால் பயம் இருக்கும். ஒரு வேகமாக அந்த படங்களை மட்டும் பார்க்கறது, பிளாக் அண்ட் ஒயிட் படங்களை. அதை பார்த்துட்டு வந்து அம்மா வந்துருவாங்களோன்ற பயத்தை நான் வந்து திரும்பி ஒழிச்சு வச்சுருவேன். ஒரு நாள் எங்கள் அம்மா, நான் வரக்கு ஒரு 2 ஹவர் ஆகும்டா, நான் மார்க்கெட்டு போயிட்டு ஒருத்தங்க பார்த்துட்டு வந்தான்னு சொன்னாங்க. எங்கள் அம்மா பொண்ணு கதவை சாத்திட்டு அந்த 3 புத்தகங்களையும் படிச்சுக்கிருக்கேன். செக்ஸ் புக் படிக்கிறேன். 17 வயசு பையனுடைய கேள்வி, 17 வயசு பையனுடைய காமம், 17 வயசு பையனுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு 17 வயசு பையனுடைய கீழ்மையும் சொல்லலாம். அப்போ படிச்சுக்கிட்டே இருக்கும்போது யாரோ கதவை தட்டிட்டாங்க. நான் யாருன்னு கேட்டேன். எங்கள் அம்மா. என்னன்னா, பர்ஸ்லேருந்து காசு எடுத்து போக மறந்துட்டேன். நான் உடனே அந்த புத்தகம் இன்னும் பண்ணு தெரில. எங்கள் வீடு பெரிய வீடு, ரொம்ப வறுமையான வீடு, சின்ன வீடு, ஒரு ரூம் தான். அப்போ ஒரு டேபிள் இருந்துச்சு, டேபிள் மேலே ஒரு டைனோரா டிவி இருந்துச்சு. அந்த டேபிளுக்கு அந்த பக்கம் கேப்பில் அந்த 3 புத்தகங்களை போட்டு விட்டேன். உடம்பெல்லாம் வேர்த்துருச்சு. எங்கள் அம்மா திறந்து பார்த்தேன், என்னடாச்சு? இல்லைம்மா, எனக்கு ஒரு மாதிரி ஜுரம் அடிக்கிற மாதிரி வெளியே ஓடிட்டேன். வெளியே ஓடி ஒரு 3 மணி நேரம் கிரிக்கெட் விளையாட போயிட்டேன். பக்கத்தில் உட்லண்ட்ஸு, அந்த பழைய உட்லண்ட்ஸ், அங்கே கிரிக்கெட் விளையாட போயிட்டு சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு வரேன். வந்தால் எங்கள் அம்மா வெளியே ஏதோ கூட்டிகிட்டு இருக்காங்க. நான் உள்ளே போகிறேன். பார்த்தா எனக்கு பெரிய ஷாக்கு. அந்த 3 புத்தகம் ஏதோ கூட்டிருக்காங்க போல. உள்ளே போய் பார்த்தா அந்த 3 புத்தகம் இருக்குது. அதை எடுத்து எங்கள் அம்மா அந்த டேபிளில் வச்சு அது மேலே ஒரு சின்ன பேப்பர் வெயிட் வச்சுருந்தாங்க. எங்கள் அம்மாவை நான் பெரிய கடவுளாக பார்த்து தரணும். நண்பர்களே, இப்போ நான் ஒரு சின்ன சுச்சுவேஷனை மாத்துறேன். அந்த 17 வயது இன்னைக்கு உங்க முன்னால பேசிக்கிட்டு இந்த பையன் ஒரு பெண்ணாக இருந்தா என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்ப எனக்கு ஒரு சுதந்திரம், ஒரு பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுப்போமா? எங்க அம்மா அநேகமாக அவளை விளக்கமாத்தால அடித்திருப்பான்னு நினைக்கிறேன். காமம் ஆண்களுக்கு மட்டும் சொந்தமா? ஏன் கடவுள் ஆண்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய தகுதியை கொடுக்காமல் 10 மாதம் சுமக்கும் கற்பையை பெண்களுக்கு கொடுத்திருக்கான்? நம்மளோட ஒரு படங்கு மேலதான் அவங்க. நம்மளோட ஒரு படங்கு இயற்கை அவங்கள ரொம்ப மதிக்குது. நம்மளோட அவங்க வரம் பெற்றவர்கள் பெண்கள். இந்த படத்தை நான் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான படைப்புன்னு திருப்பி சொல்ல மாட்டேன். there are great moments are there. ஃபர்ஸ்ட் ஆஃப் நீங்க பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய பிளானை பாருங்க. ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தை ஆனா 3 பருவத்தை சொல்வதற்காக 3 கேமராமேனை தேர்ந்தெடுத்திருக்கான். அவ எவ்வளவு பெரிய ஒருத்தர், அதுக்காக ஒரு கிளாப் அடிப்பாங்க. She would have very easily asked for some great cameraman like P.C. Sriram or somebody else. They would have come for grassroots. They would have come. They would have readily accepted even for a peanut of money. அவ ஏன் 3 எனக்கு 3 வேற வேற பெர்ஸ்பெக்டிவ்ல பண்ணணும். சி, இந்த உலகமே பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்க மாட்டேங்குது இந்த உலகத்துக்கு. அப்ப பாருங்க, அவ இன்னும் 30-40 வருடம் ஒரு மிகச்சிறந்த இந்தியாவின் மிகச்சிறந்த டைரக்டர் ஆக போறதுக்கு இங்க விதைய ஆரம்பிக்குது. அவ 3 பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறான். அதுக்கப்புறம் தெரிஞ்ச ஒரு ஹீரோயினை யாரோ கூட்டியாந்து அது பண்ணல, யாரோ ஒரு தெரியாத ஒரு பொண்ணு இவர் தேடுறான். இந்த வாழ்க்கையில வருஷம் இருக்கா அந்த படத்துல நடிச்ச அந்த கதாநாயகனுக்கும் அந்த வாழ்க்கை இருக்கு. இங்க இருக்க எல்லா பெண்களும் அந்த வாழ்க்கை இருக்கு. இந்த மாதிரி ஒரு விழாவை நான் பார்த்ததே இல்லை. முழுக்க முழுக்க ஆண்களால் ஆக்கிரமிக்கப்படும் ஒரு விழா இன்று முழுக்க முழுக்க பெண்களால் இருக்கு.
முழுக்க முழுக்க ஆண் தன்மையால் டாமினேட் செய்யப்படும் ஒரு மேடை என்று முழுக்க முழுக்க பெண் தன்மையாக உள்ள வெற்றிமாறன் எனக்கு தெரியும். வெற்றிமாறன் பார்க்கல பயங்கரமா என்ன ராஜா அப்படின்னு சொல்லுவான். அவனை மாதிரி ஒரு 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 கிரியேட்டர்னா யார் தெரியுமா? பெண் தன்மை மனசுக்குள்ள இருக்கணும், உடம்புல இருக்கணும். அதனால்தான் ஏஆர் ரஹ்மான் இளையராஜாவும் பெண் தன்மை ஜாஸ்தியா இருக்கும். கிரேட் 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 அவங்க தான். எனக்கு வெற்றிமாறனுடைய ரொம்ப நெருங்கி எனக்கு தெரியும். நான் அவ்வளவு பக்கத்துல அவனை அப்படியே உத்து பார்த்திருக்கேன். வெற்றிமாறன் இன்னைக்கு இவ்வளவு உயரம் வந்திருக்காருன்னா படிச்சு 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 சினிமாவை சிந்திச்சு 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 தான் வந்திருக்கான். அந்த பட்டாயில் இன்னைக்கு ஒரு கத்தி வந்திருக்கு, ஒரு முள் வந்திருக்கு, ஒரு பூ வந்திருக்கு. முள்ளு குத்தும், முள்ளு குத்தணும். கத்தி ஆப்பிள்களை வெட்டுறதுக்கு தேவைதான், ஆனா பூவை நம்ம கசைக்க கூடாது. அவர் இந்த படத்துல வந்து ஒரு ஃபில்ம் மேக்கரா the way she handled the close-ups, இந்த படத்தை வந்து ஒரு நல்ல ஸ்டடின்னு சொல்றேன். அதாவது நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வந்து இந்த படத்தினுடைய க்ளோஸ்அப், ஒரு பெண்ணை, எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமால இந்தியன் சினிமால ஒரு பெண்ணுடைய முகத்தை இத்தனை ஆங்கிள் இவ்வளவு அழகா எந்த படமும் காட்டல நினைக்கிறேன். மணி சார் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, there are very very few directors who knows how to compose close-ups அப்படின்னு இருக்காரு. I think she is one of the director. இந்த படத்துல ஒரு அந்த க்ளோஸ்அப்ல அந்த கதாநாயகனுடைய பருவ காட்டிருக்கு. அது வெரி சிம்பாலிக். அந்த பருவ வந்து எவ்வளவு ஒரு எவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்க ஒரு விஷயம். ஆனா பரு இல்லாத வாழ்க்கை இருக்கா? பரு இல்லாம ஒரு பெண் பருவம் அடைய முடியுமா? அவ வாழ்க்கையில நமக்குள்ள இருக்கு. ஒட்டடை குச்சிகள் இல்லாத வீடு முழுமையாகுமா? ஒட்டடை குச்சிகள் இல்லாத வீடு முழுமையாகுமா? வீட்டுக்குள் எப்பொழுதுமே ஒட்டடைகள் செய்வோம். என் மகளுக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு. இன்னைக்கு அவ ப்ராப்ளம் இல்லாம இருக்கா, 26 வருஷம் 25 வயசுல. இன்னைக்கு என் மகளை பார்த்தா அப்படியே எதை பத்தியும் நான் கேட்கறது இல்லை. ஆனா அவளுக்கு 13 வயது பருவமடைந்தது அவளுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கு. நம்ம எல்லாருக்குள்ளேயும் கருணையோடு நம்ம பார்க்கணும். இந்த படத்தை நீங்க கருணையோடு பார்க்கணும் நான் கேட்கிறேன். வெற்றிமாறன் ரொம்ப சின்சியரா இந்த படத்தை தயாரிச்சிருக்கான். அவன் நினைச்சிருந்தா யாரோ ஒரு பெரிய டைரக்டர் கூப்பிட்டு நான் இவ்வளவு காசு போடுறேன், எனக்கு இவ்வளவு சம்பாதிச்சு கொடுக்குற மாதிரி ஒரு படம் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லலை. எனக்கு காசு வேணாண்டி வருஷம், உன் இதயத்திலிருந்து ஒன்று எடுத்திருக்க, அதுக்காக அதை வச்சுக்கடி, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை கொடுத்துருக்கேன், அதுக்காக அவனுக்கு அவருக்கு. இந்த படம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு சில நேரங்களில் சந்தோஷத்தை ஏற்படுத்தலாம், சில நேரங்களில் வருத்தத்தை ஏற்படுத்தலாம். இது ரெண்டையும் அந்த தியேட்டருக்குள்ளேயே பார்த்துட்டு வெளியே வாங்க. கொஞ்சமா திட்டுங்க வருஷாவை. இப்போ என்னெல்லாம் நல்லா கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க. நான் ஏதாவது பேட்டி கொடுத்தேன்னா கீழே அவன் என்ன பூவா, அவன் என்ன, அதுவும் சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக நிறைய கிட்ட எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு சம்படி ஐ ஃபீல் வெரி ஆர்கசமிக்கா, எனக்கு ஐ ஃபீல் வெரி மேசோகிஸ்டிக் நான் ஆக்சுவலாக. அந்த குழந்தைய கொடுத்துட்டாங்க. அந்த குழந்தை ஒரு பெரிய வைரம். ஒருவேளை தமிழில் இந்தியாவில் முதல் ஆஸ்காரவை வாங்கலாம். ஒருவேளை அவருடைய அடுத்த படங்கள் நேஷனல் அவார்டு வாங்கலாம். வெற்றிமாறன் போல. அவன் ஏன் இந்த படத்தை சொல்லலாம்னு நீங்க பார்க்கணும். ஏன் சொல்ற? அவ ஏன் வந்து சார் ஓப்பன் பண்ணா ஒருத்தர் வரீங்க சார், அப்படியே ஆடுறீங்க சார், விசில் அடிக்கிறீங்க சார், ஒரு 2 பொண்ணு உங்களை லவ் பண்ணுது சார், ஒரு அம்மா சென்டிமெண்ட் சார், அதுக்கப்புறம் மிஷ்கின் சார் படத்துலேருந்து வர மாதிரி ஒரு குத்துப்பாட்டு சார், அதுக்கப்புறம் வந்து ஒரு 300 பேர் அடிக்கிறீங்க சார், அப்புறம் சார் அப்புறம் எதுக்கு பார்த்தீங்கன்னே தெரியாம நீ வெளியே போயிருங்க சார் சொரிஞ்சுக்கிட்டே. இப்படி கதை பண்ணல. அவ என்ன பண்றா, என்ன முதல் கதை இருக்குல்ல, முதல் கதை வந்து முதல் குழந்தை மாதிரி. அதனால மோஸ்ட் ஆஃப் த டைம் சவல குழந்தைங்கள தான் வரும்.
ஆனால் அந்த குழந்தைய ரொம்ப பத்திரமா, முதல் குழந்தை எந்த குழந்தை பெக்கணும்னு எடுத்து பெற்றிருக்கான் அந்த தாய். அந்த படம் ரிஸ்க் தான். அவ தான் பெருந்தாய். ஏன்னா அவ சமூகத்தை ஏமாத்த வரல. சமூகத்துல அப்படி சுரண்டி கொடுத்து, அப்படி வருடி கொடுத்து, அப்படியே எண்ணெயை வந்து அப்படியே இறகுல தொட்டு வருடி கொடுத்து நான் படத்தை ஹிட் பண்ணி, நான் அடுத்தது இதுல 25 லட்சம், அதுல 40 லட்சம், அடுத்தது 2 கோடி ரூபாய் போகணும் அப்படின்னு அவ என்ன இல்லை. அவ தன்னை சுருக்கி கொண்டு, ஒரு நத்தை போல் சுருங்கி, தன் வாழ்க்கைய முதல் நாள்ல இருந்து 32 வயசு வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு கேமரா வச்சு எடுத்திருக்கா. அதை அந்த எடிட்டர் அம்மா கட் பண்ணி 1 hour 55 நிமிஷம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. It was her own life, or it was her own dearest friend's life. அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு மோசமான படங்கள் நம்ம பார்க்கணும். அந்த படத்தை நம்ம குழந்தைங்களை கூட்டு பார்க்க முடியுமா? நம்ம மனைவியை கூட்டு போய் பார்க்க முடியுமா? நம்முடைய தங்கச்சியை கூட்டு போய் பார்க்க முடியுமா? எவ்வளவு விரசமான, எவ்வளவு மோசமான. இந்த படத்திலும் விரசம் இருக்கிறது. அந்த விரசத்தில் விரதம் இருக்கிறது. அந்த விரசத்தில் தெய்வீகத்தன்மை இருக்கிறது. ஒரு குழந்தையினுடைய படத்தை நீங்க பாருங்க. இது ரொம்ப முக்கியமான படம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா நிறைய சாக்கடைகள் படங்கள் எடுக்கிற இடத்துல இது ஒரு சந்தன கட்டை. பத்திரிகையாளரை பத்தி என் படங்கள் கூட நான் கேட்டதில்லை. இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும், இந்த படம் உங்களுக்கு பிடிக்காமையும் போகலாம். இட் டிபெண்ட்ஸ். ஆனா கொஞ்சம் மனதில் கொஞ்சம் ஈரத்தோட அந்த பெண்ணுடைய ஹானஸ்டியை பார்த்துட்டு, ஏன் இந்த படம் எழுதணும் அப்படின்ற ஒரு ஹானஸ்டியை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, உங்க எழுத்து இல்லை, அந்த மையோடு சேர்ந்து கொஞ்சம் உதிரமும் வரும், கருணையும் வரும். இந்த படத்துக்கு 36 மார்க்காவது போடுங்க. இந்த படத்தை ஃபெயில் ஆக்கிறாருங்க. என் படத்தெல்லாம் ஃபெயில் ஆக்குவாங்க, என்னால உரிமை இருக்கு. ஏன்னா நான் வந்துட்டேன். படத்தை வெற்றிமாறன் படத்தை ஃபெயில் ஆக்கலாம், அவனுக்கு வந்துட்டான். ஆனா என் குழந்தை, உங்களுடைய மகள் வர்ஷா, அவளை பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ. ரொம்ப அமைதியாக பேசிட்டேன்ல. ஓகே, அடுத்து நான் ஒரு ரிக்வெஸ்ட். இதுதான் கான்ட்ரவர்சி. இது வெற்றிக்கு ரொம்ப நாளா வாடிவாசல் வரணும்னு எதிர்பார்க்கிற ஒரு ஆடியன்ஸ்ல நான் ஒருத்தன். ஏன்னா கிட்டத்தட்ட 60 வருடங்கள் தமிழில் இலக்கியம் என்று கருதப்படுகிற ஒரு பொன்னியின் செல்வனுக்கு 60 வருஷத்துக்கு அப்புறம், 65 வருஷத்துக்கு அப்புறம் மணிரத்னம் சார் அதுக்கு உயிர் கொடுத்தார். உயிர் கொடுத்தாருன்னா அது ஒரு வேற வெர்ஷன் ஆஃப் ஒரு மீடியத்தில் கொண்டு வந்து அது ஒரு எக்ஸ்ட்ராடனரி விஷுவலாக ப்ரெசென்ட் பண்ணார். அந்த மாதிரி 60 வருஷமா என்று தமிழில் கருதப்படுகிற ஒரு கிளாசிக் என்று கருதப்படுகிற ஒரு வாடிவாசல், அதை எடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வெற்றிமாறனுக்கும் சூர்யாக்கும் தானுசாருக்கும் வந்துச்சு. எனக்கு வெற்றிமாறனை பற்றி தெரியும். கடும் உழைப்பான்னு சொல்ல மாட்டேன், பெரும் உழைப்பாளி. கிட்டத்தட்ட ஒரு மேட்னஸ் உடைய உச்சத்தை போயிட்டு அப்படியே தொட்டு நக்கிட்டே வர ஒரு பெரிய படைப்பாளி. இஸ் நாட் சும்மா அப்படி இருக்க மாட்டான். எப்போ போனா நான் என்ன புக்கு கேட்பேன்னா, he will read something about very politically very பொட்டன்டான புக்கு. he will never satisfy with rom-com, இதெல்லாம் அது பண்ண மாட்டான். ஸோ இந்த படம் வாடிவாசல் ஒரு கிளாசிக் அன்று தமிழில் கருதப்படுகிற ஒரு படம். கிரேட் புக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு வார் அண்ட் பீஸ் மாதிரி சொல்ல மாட்டேன், பட் இது தமிழில் வந்த ஒரு கிளாசிக். இந்த வாய்ப்பு இது வெற்றி கிடைச்சது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்புறம் இந்த படத்தை சூர்யா பண்ணும்போது ஒரு பெரும் அழகன் அவன் சூர்யா, ஒரு பெரிய அறிவாளி வெற்றிமாறன், ஒரு அழகனும் அறிவாளியும் சேர்ந்த அந்த படம் எப்படி இருக்கு பாருங்க. அதனால அந்த படத்தை வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஏதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம்.
வெற்றிமாருடைய மிகச்சிறந்த படமாக வாடிவாசல் அமையும். சூர்யாவின் மிகச்சிறந்த படமாக வாடிவாசல் அமையும். இந்த மேடையில் அவர் சொல்கிறேன், நம்புகிறேன். சீக்கிரம் அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்காக நான் வெற்றியை நான் தாழ்ந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கேன். தூக்க கலகத்தில் ஒன்றும் பேச முடியல. ஆக்சுவலாக நிறையா மறந்துட்டேன். அந்த ஹீரோயினாக நடித்தவங்க, அவங்க பேர் என்னம்மா? அஞ்சலி. ரொம்ப எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ். தெர் ஆர் பிளேசஸ் வேர் ஷீ ஸ்ட்ரகிள்ஸ். ஏன்னா பிகாஸ் லாங்குவேஜ் வரல, நிறைய இடத்துல கஷ்டப்பட்டுருக்கா அந்த பாப்பா. ஆனால் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரானரி, ஒரு பொட்டன்டான ஒரு ஆக்ட்ரஸ். ஆக்சுவலி ஒரு ஆக்டர், நான் ஆக்டர் சொல்லக்கூடாது, ஆக்டர். அதுக்கப்புறம் அந்த படத்தில் நடிச்சுங்க எல்லாருமே. இந்த படத்தில் பர்டிகுலராக எடிட்டர், அவங்களுடைய ஒர்க் வந்து இந்த எடிட்டிங்கை ஒரு ஆண் பண்ணியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு பெண்ணுடைய பார்வையில தான் அந்த எடிட்டிங். உட்காருமா. அந்த படத்தில் நடிச்சுங்க எல்லாருக்குமே, கேமராமேன், அந்த பையன், அதுக்கப்புறம் அம்மா வந்து எங்கள் ஊர் பாட்டுக்காரனை வந்து ஒரு 50 வாட்டி நான் பார்த்துருப்பேன். நான் யுத்தம் செய்ய எழுதி முடிச்சு யார் ஹீரோ நான் கதை சொல்லி முடிச்சிட்டேன். அப்புறம் சார் யார் ஹீரோனாங்க, பாண்டியர் ராமராஜன் சொல்லிட்டேன். அவர் ஐயோ நெஞ்சில் கழிச்சு எதிர்ச்சிட்டாரு. நான் நிஜமாவே நான் வந்து ராமராஜனுக்கு தான் அந்த படம் எழுதினேன். ஏன் மதுரையிலேருந்து வர ஒரு டிரெக்டிவாக இருக்கக்கூடாதா? மதுரையிலேருந்து ஓட்ட இங்கிலீஷ் பேசுகிறேன், நாம ஓட்ட இங்கிலீஷ் பேசுகிறேன், அவர் பேசக்கூடாதா? ஆனால் ப்ரொடியூசர் பயந்தார். சரி சார் அப்போ சேரன் சார் அப்பா அவனு உட்காந்தாரு. அப்படி தான் சேரன் வந்தார். உங்களை ரொம்ப நசிச்சிருக்கம்மா. இந்த படத்தில் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா. I think you used all your maybe 35 years you couldn't come actually. That gap made you a kind of a boiler actually, kind of ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நினச்சிருந்தீங்கம்மா. அதாவது எனக்கு தெரிஞ்சது, அதாவது இருக்கிறதுலே கஷ்டம் குடிகாரனோட குடிச்சிட்டு குடிக்காம இருக்குன்னு கண்ட்ரோல் பண்றது தான் ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலா அந்த தாய் முழுக்க முழுக்க தான் 2 பக்கமும் இருவலைக்குள்ளி எறும்பு போல் கஷ்டப்பட்டுக்கிட்டே, இந்த பக்கம் ஒரு வீடு, இந்த பக்கம் குழந்தை, அதுக்குள்ள படுற கஷ்டத்தை ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா பண்ணீங்க. தேங்க்யூ. அதுக்கப்புறம் எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் வந்து சரண்யா வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆக்ட்ரஸ். என் படத்தில் வந்து நான் ஏதாவது சின்ன சின்ன கேரக்டர் தான் எழுத முடியாது. ஆக்சுவலி ஒரு சின்ன கேரக்டர் கூட வந்து பண்ணுவான். அவ்வளோ ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஜென்யூனான ஹார்ட்டான இந்த படத்தில் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ். டப்பிங் நீ பண்ணியிருக்கலாம், ஆனால் கொஞ்சம் தப்பாக இங்கிலீஷ் பேச தெரியும், அதனால தான் வருஷம் கரெக்ட் பண்ணிட்டா அப்படியே அதில் புரிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக யாரும் நல்லா டப் பண்ணியிருக்காங்க, இங்கிலீஷ்லாம் சரண்யா வாயில் வந்து பேச வச்சுருக்காங்க. அதில் ரொம்ப தேங்க்ஸ். இந்த பாப்பா யார்? இந்த பாப்பா நீ ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்க. இந்த இன்னைக்கு வந்து ஐ திங்க் ஷீ ரூல் திஸ் ஸ்டேஜ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச்.